40 நாட்கள் தவமிருந்து ஈஸ்டர் தினத்தன்று தங்களின் கோரிக்கைகளை இறைவனிடம் முன்வைக்குச் சென்ற நூற்றுக்கணக்கான மக்கள் பயங்கரவாத கொடூரர்களால் உடல் சிதறடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட நாளினை நாமும் இன்று துக்க தினமாக கண்ணீருடன் நினைவு கூறுவோம். கிறிஸ்தவ மக்கள் மீதான தாக்குதல் என திட்ட தெளிவாக எடுத்துக் கூறும் இத்தாக்குதலின் ஒரு தொகுப்பு இது. நேற்று முன்தினம் யாரும் எதிர்பாராத வகையில் சீரான நிமிட இடைவெளியில் கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு ஆகிய தேவாலயங்களிலும் கொழும்பில் உள்ள 3 நட்சத்திர ஹோட்டல்களில் என 9 இடங்களில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் உலகையே உலுக்கியது. இதுவரை 290க்கும் அதிகமானோரின் உயிரை காவு கொண்டதோடு மட்டுமல்லாமல் 500க்கும் மேற்பட்டோரை முடமாக்கிய இத்தாக்கம் இன்னமும் எத்தனை பேரின் உயிரை பலியெடுக்கப் போகின்றது என்பது தற்போது பலரினதும் அச்சமாக உள்ளது. இத்தாக்குதலை உள்நாட்டு விவகாரம் என விட்டுவிடக்கூடாதென எண்ணிய பயங்கரவாதிகள் சர்வதேசமும் அச்சம் கொள்ள வேண்டும் என்பதற்காக 35க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களின் உயிரையும் பலியெடுத்தது. அத்தோடு பாதுகாப்புக்கே கேள்வி எழுப்பும் வகையில் 3 போலீஸ் உத்தியோகத்தர்களும் இந்த தாக்குதல்களுக்கு காவு கொள்ளப்பட்டனர். பகை தோன்றலா, தலை சாயலா, உயிர் கூடத்தான் போகலா. இரவோ பகலோ இருப்பாய் நீ காவலாய். இறைவன் வடிவில் வருவாய் நீ காவலாய். மரம் சாய்ந்தாலும் கிறிஸ்தவ தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகள், பொது இடங்கள் என பல்வேறு இடங்களில் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட அதேவேளை பல இடங்களிலிருந்து வெடிக்காத நிலையில் வெடிகுண்டுகளும் மீட்கப்பட்டன. இந்த தாக்குதலின் பின்னணியில் தீவிரவாத அமைப்பிருப்பதாக சந்தேகிக்கும் போலீஸ் தரப்பு சர்வதேச போலீஸ் துறையான இன்டர்போலின் உதவியையும் நாடியுள்ளது. சர்வதேச நாடுகளில் தலைப்புச் செய்தியாகிய இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியை கண்டறிய சர்வதேச அளவில் உதவிகள் காத்திருப்பதோடு இந்த தாக்குதலுக்கு பல நாடுகளும் கடும் கண்டனமும் வெளியிட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான மக்கள் செத்துமடிந்த இந்த தாக்குதல் இத்துடன் நிறைவு பெற்று மீண்டும் சுமூகமான நிலையை எட்ட வேண்டும் என்பதே நாட்டு குடிமக்கள் மட்டுமல்ல சர்வதேசத்தின் விருப்பமும் கூட.
உயிரிழந்தவர்களின் உறவுகளுக்கு இன்றைய துக்க தினத்தில் ஆதவனும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து